தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்ற முதலமைச்சர் பெரம்பூரை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியில தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாரு. இந்த தொகுதியில தாவேகா சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் போட்டியிடலாம் அப்படின்னு கடந்த சில நாட்களாகவே தகவல் பரவிட்டிருக்கு. இந்த தகவல் தொடர்பாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய எக்ஸல பக்கத்துல பதிவு ஒன்று வெளியிட்டு விளக்கமுமே கொடுத்திருக்காரு. அந்த பதிவுல திருச்சி கிழக்கு தொகுதியில நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு செய்திகள் பல ஊடகங்கள்ல வருது. இது குறித்து விளக்கம் கேட்டு என்னுடைய ஊடக நண்பர்கள் பலர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கவும் விருப்பம் தெரிவிச்சாங்க. இந்த தகவல் அதிகமாக பேசப்படுற நிலையில இது பற்றி நான் நேரடியாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். தற்போது நான் பென்ஸ் திரைப்படத்துடைய படப்பிடிப்புல பிஸியா இருக்கேன். என்னுடைய படப்பிடிப்பு ஜூன் 10ஆம் தேதி முடியுது. என்னுடைய தாயாரின் ஆசீர்வாதத்துடன் என் வாழ்க்கை தொடர்பான ஒரு முக்கியமான முடிவை நான் ஜூன் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில கண்டிப்பாக இவர் தான் நிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் முடிவே பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சில ரசிகர்களோ திருச்சி கிழக்கு தொகுதியில விஜயவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் நிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. மேலும் பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்களை இதன் மூலமாக தாவேகா கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவரை துணை முதலமைச்சராக்க விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக ஒரு சில தகவல்களுமே வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.